அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது, இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வலுவாக விளம்புகிறார். பிறகு மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. இந்த வாரத்தில் தனஸ்தானத்தை வலுப்படுத்தும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையான மிக சிறப்பான மாற்றத்தை செவ்வாய் இந்த வேளையில் சஞ்சரிக்கும் போது ராசியின் அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான புதன் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து இந்த வாரம் முழுவதும் வலம் வருகிறார். மங்களகாரகனும் மோட்சக்காரகனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நினைத்த காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. விளையாட்டுத் துறையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கைகூடும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர அரசு வேலை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களுடைய முயற்சிக்கு நன்மையும் முன்னேற்றமும் வெற்றியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கு சந்தர்ப்பத்தை இந்த வேலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது தைரியஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலுவாக வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் நினைக்கிறபடி சாதகமாக கைகூடுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான ஒரு இனிமையான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேலை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி கர்மஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி மிகவும் வலுவாக 9இல் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். சனியின் அமைப்பு வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல காரிய தடைகள் விலகும். குறுக்கீடாக இருந்த பல பணிகளில் இந்த வேளையில் நிறைவான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அதே சமயம் சனி தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சில பணிகள் தாமதமாகவும் மந்தமாகவும் நடைபெறலாம். பொறுமையாக நடைபெற்றாலும் கூட நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய
அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இலக்கா மாறுதல், தொழில் மாறுதல், உத்தியோக மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நலனை தானாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. நிதி நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் சாதகமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிக்கல்கள் விலகி தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த, முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவே குரு பகவானிடமிருந்து பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கான சூழல் உருவாகலாமே தவிர பெரிய அளவிலான சிக்கல் எதுவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அவற்றை சாதுரியமாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், திருப்திகரமான ஒரு சூழல் கிடைக்கும், தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான சிறப்பான சந்தர்ப்பமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மற்ற கிரகங்களை காட்டிலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று முழுமையாக வலம் வருகிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சுக்கிரன் அலங்கரிப்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு தானாகவே பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் உறுதியாகவே விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். எனவே ஜென்மத்தை விட்டு விலகும் சூரியனின் அமைப்பால் அலைச்சல், சிரமம், சிக்கல் என அனைத்தும் உறுதியாக கட்டுக்குள் வரும். நல்ல மாற்றம் நிச்சயம் நிறைவாக உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் முன்னேற்றத்திற்கு வெத்திடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய பல்வேறு வகையான காரியங்கள், தடைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.